நாட்டின் வளம் எல்லா சமூகத்துடனும் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும், பிரதமர் வலியுறுத்து. PTPTN கல்வி கடனுதவியை திரும்ப செலுத்தும் முறை விரைவில் அறிவிக்கப்படும். வணக்கம். RTM தமிழ் செய்தியுடன் நான் சுரேஷ் திருஞான சம்பந்தன். ஊழலை வேறறுப்பதில் அதிக முனைப்புடன் அரசாங்கம் எடுத்து வரும் முயற்சிகளை பொது சேவை ஊழியர்களில் சிலர் விரும்பவில்லை என பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் கூறியுள்ளார். அரசாங்கம் ஊழலை துடைத்தொழிக்க நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் நாட்டை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை முறையே செயல்படுத்த முடியாது. அதன் விளைவுகளை அரசாங்க ஊழியர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என பிரதமர் நினைவுறுத்தினார். நடப்பு அரசாங்கம் கையுட்டு வாங்க அனுமதிக்கவில்லை. அதனால் பொது சேவை ஊழியர்கள் அரசாங்கம் மீது தவறான கண்ணோட்டத்தை கொண்டிருப்பதாக பிரதமர் கூறினார். கடந்த காலங்களில் ஊழல் தலை தூக்கியதால் தான் மக்கள் அரசாங்கத்தை மாற்றியதை அவர் சுட்டிக்காட்டினார். எனவே நாட்டின் நன்மைக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நடப்பு அரசாங்கத்துக்கு பொது சேவை ஊழியர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அதேவேளை மக்கள் பிரதிநிதிகளும் கையூட்டு வாங்காமல் நேர்மையாக சேவையாற்றி அனைவருக்கும் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என துன் டாக்டர் மகாதீர் வலியுறுத்தினார். பேராக் இப்போவில் அரசாங்க ஊழியர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் உரையாற்றினார். இனம், தோல், நிறம், பின்புலன்கள் பாராது மலேசியர்கள் அனைவருக்கும் இந்நாட்டின் வளமும் வருமானமும் பகிர்ந்தளிக்கப்படுவது மிக முக்கியம் என பிரதமர் கூறினார். அதன் மூலம் இன கலவரமின்றி இந்நாட்டில் அமைதி நிலைத்திருக்க வகை செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டார். Kalau kita dapat berfungsi dengan baik, dengan adil, maka negara kita akan terus aman. Kita tidak hadapi masalah tekanan sana sini, masalah rusuhan, masalah terorisme dan sebagainya. Kalau kita abaikan usaha untuk mengagihkan kekayaan negara kita ini dengan baik, maka akan berlakulah perasaan tidak senang antara satu sama lain. அரசாங்கம் அனைத்து தரப்புக்கும் நியாயமாக நடந்து கொள்வதையே மக்களும் விரும்புவதாக அவர் சொன்னார். PTPTN உயர்கல்வி கடனுதவியை திரும்ப செலுத்தும் புதிய நடைமுறை தொடர்பில் நிபுணர்களிடமிருந்தும் மக்களிடமிருந்தும் பெறப்பட்ட கருத்துக்கள் அறிக்கையாக தயாராகி வருகின்றது. இன்னும் 2 வாரங்களில் அந்த அறிக்கை வெளியிடப்படும் என PTPTN கல்வி கடனுதவி கழக தலைவர் வான் சைஃபுல் வான்ஜான் தெரிவித்தார். கிடா சிந்தோக்கில் கிப்பல் பே நிறுவனத்திற்கும் UUM வட மலேசிய பல்கலைக்கழகத்திற்கும் இடையில் ரொக்கமில்லா சமூகத்தை உருவாக்குவது தொடர்பில் உடன்பாடு ஒன்று கையெழுத்தான நிகழ்ச்சிக்கு பின்னர் வான் சைஃபுல் வான்ஜான் செய்தியாளர்களிடம் பேசினார். டிசம்பர் மாதத்திலிருந்து பெற்றோர், மாணவர்கள், வங்கி முகவர்கள், பொருளாதார நிபுணர்கள், அரசு சாரா இயக்கங்களை சேர்ந்தவர்கள் ஆகியோரிடமிருந்து PTPTN கருத்துக்களை பெற்றது. அந்த கருத்துகளின் அடிப்படையில் உயர்கல்வி கடனுதவியை திரும்ப செலுத்தும் புதிய நடைமுறை ஒன்று நிர்ணயிக்கப்படும். சம்பளத்திலிருந்து PTPTN கடனை பிடித்தம் செய்யும் நடைமுறையை அரசாங்கம் தற்போதைக்கு ஒத்தி வைத்திருக்கின்றது. தமிழ் பள்ளிகளுக்கு பிள்ளைகளை அனுப்பும் கடப்பாட்டையும் உணர்வையும் அனைத்து பெற்றோர்களும் கொண்டிருக்க வேண்டும் என மனிதவள அமைச்சர் குலசேகரன் கூறினார். அதுவே அவர்களை சிறந்த எழுத்தாற்றல் மிக்க சமுதாயமாக உருமாற்ற வழிகோலும் என்றார் அவர். பேராக் இப்போ ILP தொழில்துறை பயிற்சி மையத்தில் தமிழ் எழுத்தாளர் மதலை சோமு எழுதிய கண்டிச்சீமை நூலை அமைச்சர் வெளியிட்டார். மலேசியாவில் தமிழ் எழுத்தாற்றல் வளர தமிழ் பள்ளிகள் பெரும் பங்காற்றுவதாக குலசேகரன் தெரிவித்தார். நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தமிழ் படிச்சு தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு போய் அங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு ரொம்ப முக்கியம்னா நம்ம தமிழ் பள்ளிக்கூடம் வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எந்த வகையில் சொல்கிறேன்னா அது வந்து இட்ஸ் வெரி குட் பள்ளிக்கூடம் இருந்துச்சா கண்டிப்பாக வந்து பெற்றோர்கள் வந்து அவங்க பிள்ளைங்க அனுப்பி அதை உட்படுவாங்க. இன்றைக்கு வந்து பேர் வந்து அவங்க பிள்ளைங்களை வந்து தமிழ் பள்ளியில் தான் அனுப்புகிறாங்க. இன்றைக்கு வந்து தமிழ் பள்ளிக்கூடத்தால் அனுப்பி ஏறக்குறைய 10,000 குடும்பம் வந்து அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க மலேசியாவில்.
மலேசியாவிற்கும் இலங்கைக்கும் வெள்ளையர்களால் தோட்டப்புற வேலைக்காக கொண்டுவரப்பட்டவர்களின் நிலையை மையமாக கொண்டு இந்த நூல் இயற்றப்பட்டதாக கண்டிச்சீமை எழுத்தாளர் மதலை சோமு குறிப்பிட்டார். இப்பொழுது வெளியிடுகின்ற இந்த கண்டிச்சீமை இலங்கை, மலேசியா போன்ற நாடுகளுக்கு வெள்ளைக்காரர் காலத்தில் தோட்டங்களுக்கு வேலை செய்ய கொண்டு வந்த மக்களை பற்றிய துயரம் மிகுந்த ஒரு கதை. மலேசியாவில் பிறந்து ஆஸ்திரேலியாவுக்கு புலம் பெயர்ந்த தமிழ் எழுத்தாளர் மதலை சோமு இதுவரை 24 புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுற்றுச்சூழல் மீது அக்கறை கொள்வது நமக்காக மட்டுமல்ல, வருங்கால சந்ததிக்காகவும் தான். பிள்ளைகளிடத்தில் சுற்றுச்சூழலின் முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறும் கடைப்பாட்டை பள்ளி ஆசிரியர்கள் கொண்டிருக்கிறார்கள். அவ்வகையில் சிம்பாங் லிமா தமிழ் பள்ளி ஹேபாட் அரசு சாரா இயக்கத்துடன் இணைந்து மரம் நடுவோம் நிகழ்ச்சியை நடத்தியது. ஸ்லாங்கூர் மாநில இளவரசர் தங்கு அமீர் ஷா இப்னி சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஸ் ஷா வேப்பிலை மரக்கண்ணை நட்டு இந்த நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். லீட்ஸ் பல்கலைக்கழகத்தில் சூழலியல், உயிரியல், சுற்றுச்சூழல் துறையில் இளங்கலை பட்டப்படிப்பை முடித்த இளவரசர் இயற்கை மீது அதிகம் பற்று கொண்டவர் ஆவார். இந்த நிகழ்ச்சியின் போது UPSR தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற 25 மாணவர்களுக்கு ஹேபாட் இயக்கம் ஏற்பாடு செய்திருந்த மடிக்கணினிகளை இளவரசர் எடுத்து வழங்கினார். மரம் நடுறதுனால நிறைய பயன்கள் இருக்கு. நம்மளுக்கு உயிர் வலி கிடைக்கும், காற்று மண்டலம் அதிகரிக்கும், வெப்பம் குறையும். இப்போ வெப்பம் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் மரங்களை அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம மரம் நட்டோன்னா நம்ம இந்த பின்விளைவுகளிலேருந்து தவிர்க்கலாம். இன்னொன்று மரங்கள் உயிரினங்களுக்கு வாழிடமாக இருக்கு. இப்போ காடுகளை அதிகமாக வெட்டுறாங்க, தளவாட பொருட்கள் செய்ய, காகிதங்கள் தயாரிக்க. இதனால மரங்கள் அழியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த செடிகளை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு வழி என்னன்னா, நம்ம கட்டுப்படுத்தப்பட்ட காடுகளோட எண்ணிக்கையை அதிகரிக்கலாம். கட்டுப்படுத்தப்பட்ட காடுகள்னா நம்ம அந்த காடுகளை வெட்ட மாட்டோம், அந்த காடுகளை அப்படி பாதுகாத்து வரனால அந்த செடிகளும் அழியாம இருக்கும். அதாவது இப்போ அழியிற நிலைமையில இருக்கிற செடிகள் எல்லாம் நம்ம அங்க நட்டு வச்சோம்னா நிறைய செடிகள் இன்னும் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட்க்கும் நட்டிருக்கோம், நம்ம கத்திரிக்காய் செடி நட்டிருக்கோம். மற்றது இங்கே பார்த்தீங்கன்னா இது தமன் ஹெர்பா, இங்கேயும் நான் செடி நட்டிருக்கேன். இதை நாங்கள் ஒவ்வொரு தடவை நீர் ஊற்றி அதை பாதுகாக்கும் போது எங்களுக்கும் இன்னும் மன மகிழ்வு தருது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க தங்களால் முடிந்த உதவியை செய்திருப்பதாக பள்ளியின் புறப்பாட துணை ஆசிரியர் ஜெயலட்சுமி கூறினார். நாங்கள் இன்றைக்கு முக்கியமாக நட்ட 2 மரங்கள்னா, ஒன்று வேப்பிலை மரமும் ஒன்று தென்னை மரமும் நட்டோம். எங்களோட பிளான் படி நாங்கள் 100 மரங்கள் நட இருந்தோம். ஆனால் 100 மரங்களும் இந்த பள்ளிக்கூடத்தை நட முடியுமான்றது சந்தேகனால மீதம் இருக்கிற அந்த மரங்கள்லாம் நாங்கள் பக்கத்துள்ள இயக்கங்கள், அப்போ அந்த ஹோம், இவங்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்து அவங்களுக்கும் இந்த ப்ரோக்ராமோட முக்கியத்துவம் தெரியட்டோன்றதுக்காக அவங்களுக்கும் கொடுக்கறதுக்காக இருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி ஒரு தமன் சயின்ஸும் ஒன்று வைத்திருக்கோம், இதெல்லாம் வைத்திருக்கோம். அதே இன்னைக்கு ராஜமுடு பார்த்துட்டோன்னே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அதை பற்றி, அந்த ஹெர்பெல்லாம். இப்போ மாணவர்களுக்கு இது மூலியமா பாடம் நடத்தும் போது இதெல்லாம் பிள்ளைங்களை அழைத்து சென்று இது ஏன் நட்டோன்றதை இனிமே தான் பிள்ளைங்களுக்கும் அதை பற்றிய விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்த முடிக்கிறோம். ஏன்னா பள்ளியை சுற்றி அதிகமான, இந்த பள்ளியில் நீங்களே பார்த்தீங்கன்னா அதிகமான செடிகள் இருக்கும். இந்த பள்ளியில் அதுக்கு நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். வீட்டிற்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டும் எனும் டாக்டர் அப்துல் கலாமின் கூற்றுக்கேற்ப ஒவ்வொருவரும் மரம் வளர்த்து சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். நாளைய தலைமுறையினருக்கு சுத்தமான சுற்றுச்சூழலை உருவாக்கி தருவது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். மரம் மனிதனின் 3வது கரம். மரம் வளர்க்கும் எண்ணத்தை மாணவர்கள் மனதில் விதைப்பதுடன் பள்ளியில் பசுமையை மேம்படுத்துவதற்கான அடித்தளத்தை மரங்களை வளர்ப்போம் என்ற நிகழ்ச்சி அமைத்திருக்கிறது. இந்த உன்னத முயற்சி நாடு தழுவிய நிலையில் உள்ள அனைத்து பள்ளிகளும் முன்னெடுக்க வேண்டும் என்பதே நம் ஆவா. மரங்களை வளர்ப்போம், மழை பெறுவோம். சிம்பாங் லிமா தமிழ் பள்ளியிலிருந்து ஆர்த்தியம் தமிழ் செய்திக்காக நான் முனிஷா பரமேஸ்வரன். புரோகிராம் பாராங் ஆசாஸ் 100 எனும் அன்றாட தேவைகளுக்கான பொருள் திட்டத்தை அங்காசா எனப்படும் மலேசிய தேசிய கூட்டுறவு கழகம் அடுத்த மாதம் தொடங்க உள்ளது. அத்திட்டத்திற்காக கில்லான் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள சுமார் 300 கூட்டுறவு கழகங்களுடன் ஒத்துழைப்பு மேற்கொள்ளப்படும் என அங்காசா கழக தலைவர் டத்தோ அப்துல் ஃபத்தாஹ் அப்துல்லா தெரிவித்தார்.
BA100 எனப்படும் இத்திட்டத்தின் வாயிலாக அன்றாட தேவைகளுக்கான பொருட்களை இடைத்தரகர்களை உட்படுத்தாமல் நேரடியாக உற்பத்தியாளர்களிடமிருந்து கூட்டுறவு கழகம் பெற முடியும். இத்திட்டத்தின் கீழ் பொருட்களை மொத்தமாக வாங்க முடிவதால் கூட்டுறவு கழக கடைகளில் மக்கள் குறைந்த விலையில் பொருட்களை வாங்க முடியும். சமையல் எண்ணெய், சீனி போன்ற அன்றாட தேவைகளுக்கான பொருட்கள் இதில் அடங்கும். வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு வேண்டிய பொருட்களை இருக்கும் இடத்திலிருந்தே பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக பொருட்களை அனுப்பும் சேவையும் வழங்கப்படும். இதனால் வழக்கமாக சந்தை விலையோடு ஒப்பிடுகையில் 10 முதல் 20 விழுக்காடு வரையில் பொருட்களின் விலை குறையும். சிலாங்கூர் சுங்காய் புலோ சௌஜானா உத்தாமா பள்ளிவாசலில் புரோகிராம் பாராங் ஆசாஸ் 100 திட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் டத்தோ அப்துல் ஃபத்தா செய்தியாளர்களிடம் பேசினார். தற்போது சோதனை கட்டமாக இத்திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. நாடு தழுவிய நிலையில் கட்டம் கட்டமாக இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் இணைந்துள்ள வியாபாரிகளின் நுணுக்கங்கள், அறிவாற்றல் மற்றும் சில்லறை வியாபார நிர்வகிப்புகளை மேம்படுத்த தற்கால தொழில்நுட்ப பயன்பாடுகள் குறித்த பயிற்சிகள் வழங்கப்படும் என அவர் மேலும் சொன்னார். ஜோஹர் தாமான் உங்கு துன் அமினாவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் 60,000 வெண் சிகரெட் பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கடத்தப்பட்ட அந்த சிகரெட்டை விநியோகிக்க முயன்ற லாரி ஓட்டுநர் ஒருவரும் கைது செய்யப்பட்டார். ஜோஹரில் வசிக்கும் சீன நாட்டைச் சேர்ந்த அந்நிய தொழிலாளர்களுக்கு விற்பதற்காக அண்டை நாட்டிலிருந்து இந்த வெண் சிகரெட்டுகள் நாட்டிற்குள் கடத்தி வரப்பட்டதாக தொடக்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த ஏப்ரலில் மேற்கொள்ளப்பட்ட கைது நடவடிக்கையை தொடர்ந்து இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஜோஹர் 2ஆம் பகுதிக்கான கடற்படை தலைவர் துணை ஆணையர் பால் கியூ கோன்சியாங் தெரிவித்தார். 1967ஆம் ஆண்டு சுங்கத்துறை சட்டத்தின் கீழ் இந்த சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. நியூசிலாந்து பொதுப்பந்து போட்டியில் நாட்டின் கலப்பு இரட்டையர்களான சான் பெங்சுன், கோ லியூயிங் இணையினர் வாகை சூடினர். தேசிய இணையினர் கடும் போட்டியை வழங்கிய இந்தோனேசிய இணையினரை வீழ்த்தினர். சான் பெங்சுன், கோ லியூயிங் இணையினர் இந்தோனேசியாவின் பிரவீன் ஜோர்டன், மெலாத்தி டேவா ஒக்டாவியாந்தி இணையினரை சந்தித்தனர். உலக தரவரிசையில் 5ஆம் இடத்தை பிடித்திருக்கும் தேசிய இணையினர் முதல் செட்டில் 21-14 எனும் புள்ளிகளில் வெற்றி பெற்றனர். எனினும் 2வது செட்டில் 16-21 புள்ளிகளில் பின்னடைவை எதிர்நோக்கினர். 3வது செட் மிக கடுமையாக அமைந்தது. 29-27 புள்ளிகளில் அந்த சவாலை நாட்டின் இணையினர் வெற்றிகரமாக எதிர்கொண்டனர். 2016ஆம் ஆண்டு ரியோ ஒலிம்பிக்கில் வெள்ளி பதக்கம் வென்ற சான் பெங்சுன், கோ லியூயிங் இணையினர் இவ்வாண்டு ஜனவரி மாதம் தாய்லாந்து மாஸ்டர் பூப்பந்து போட்டியில் வாகை சூடியதை தொடர்ந்து இந்த 2வது வெற்றியை பதிவு செய்திருக்கின்றனர். மோட்டார் ஜிபி மோட்டார் சைக்கிள் பந்தயத்தின் நேரலைக்கு வழிவிடும் வகையில் இன்றைய நமது செய்தி அறிக்கை முன்கூட்டியே நிறைவு பெறுகிறது. நாளை நமது தமிழ் செய்தி வழக்கம் போல் ஒளியேறும். அந்த தகவலுடன் விடைபெறுகிறேன். வணக்கம். சயாங்கிய மலேசியாக்கு.